பிறகு ஒவ்வொரு படிப்பையும் எங்கே எப்படி தேர்ந்தெடுப்பது? எனக்கு கோர்சஸில் டாப் 10 இன்ஸ்டிடியூஷன் யார் யார்? எதுக்கு சார் நான் டாப் ரன்னிங் 10 ரேங்கிங் எதுக்கு சார் எடுக்கிறாங்க? அதை எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. இதில் நம்பர் 1 இடத்துல இருப்பது டாப் 10 இன்ஸ்டிடியூஷன் இன்ஜினியரிங் கேட்டகரியில். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் இந்த இன்ஜினியரிங் சீரியஸஸ் லைக் +2 முடித்த பிறகு ஒவ்வொரு படிப்பையும் எங்கே எப்படி தேர்ந்தெடுப்பது, எனக்கு என்ன திறமைகள் இருக்கிறது, நான் எப்படியெல்லாம் ஒரு கோர்ஸை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையில் மாணவர்களையும் பெற்றோர்களையும் வழிகாட்டுதல் இதில் போயிட்டே இருக்கிறோம். ஸோ அடுத்த லெவலில் இன்றைக்கி வந்து NIRF ரேங்கிங்கில் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஒரு இன்ஜினியரிங் கோர்சஸில் டாப் 10 இன்ஸ்டிடியூஷன் யார் யார், இந்தியா முழுவதும் இருக்கிற இன்ஜினியரிங் படிப்புகளை பற்றி நடத்துகிற அனைத்து கல்வி நிறுவனங்களில் யார் வந்து டாப் 10 ரேங்கிங்கில் இருக்கிறாங்க. சார் எதுக்கு சார் நான் டாப் ரன்னிங் 10 ரேங்கிங் எதுக்கு சார் எடுக்கிறாங்க? அதை எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, லேபார்டரி ஃபெசிலிட்டி, இருக்கிற டீச்சர்ஸு, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு மார்க் அடிப்படை கொடுப்பாங்க. நார்மலாக NIRF ரேங்கிங் தான். NIRF ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் அதில் நமக்கு ஒவ்வொரு அகாடமிக் இயருமே அங்கே ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனில் இருக்கிற ரிசல்ட்டு, அவுட்கம்மு, ரிசர்ச் ஓரியன்ட் எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்லேயும் அவங்க ரேங்கிங் பண்ணுவாங்க. அந்த ரேங்கிங் அடிப்படையில் நம்மளுடைய மாணவர்களுக்கு இந்தியாவில் எந்தெந்த கல்லூரி என்னென்ன ரேங்க்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தில் இந்த வீடியோ பதிவு பண்ண வரோம். இதில் நம்பர் 1 இடத்துல இருப்பது டாப் 10 இன்ஸ்டிடியூஷன் இன்ஜினியரிங் கேட்டகரியில் NIRF ரேங்கிங்கில் நம்பர் 1ல் இருக்கிறது IIT மெட்ராஸ், நம்பர் 2ல் இருக்கிறது IIT டெல்லி, நம்பர் 3ல் இருக்கிறது IIT பாம்பே, நம்பர் 4 IIT கான்பூர், அடுத்து வந்து நம்பர் 5 IIT கரக்பூர், நம்பர் 6 வந்து IIT ரோர்க்ரி, நம்பர் 7 வந்து IIT கவுகாத்தி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8th பிளேஸில் IIT ஹைதராபாத், 9th பிளேஸில் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி, அது வந்து 9th பிளேஸில் இருக்குது இந்த இன்ஜினியரிங் கேட்டகரிஸில். 10th கேட்டகரியில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வாரணாசி. ஸோ இந்த நார்மலாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் IIT தான் டாப் ரேங்கிங்கில் எல்லாத்துலேயுமே வருவாங்க. அந்த அடிப்படையில் IIT NIT தான். ஸோ இந்த காலேஜில் இதில் போய் இன்ஜினியரிங் கோர்சஸ் படிக்கணும்னாவே கண்டிப்பாக நீங்கள் JEE எக்ஸாம் எழுதணும், மெயின் எழுதணும், அட்வான்ஸ் எழுதணும். நல்ல ரேங்க்கில் இருந்தால் தான் யோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். அதை அட்டன் பண்ணால் தான் இந்த கோர்ஸ்குள்ளே போய் படிக்க முடியும். இதில் IITs பொறுத்த வரைக்கும் எல்லா இண்டிவிஜுவல் வெப்சைட்டுமே கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒவ்வொரு வெப்சைட்டுமே நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் கோர்சஸ்ஸு, அந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற சர்டிஃபிகேட் கோர்சஸ்ஸு இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஈவன் நம்ம IITயோட லாஸ்ட் வீடியோவில் கூட IIT மெட்ராஸ் பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களால் அட்வான்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்களா, ஓகே மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்களா, அட்வான்ஸ் போயிட்டீங்களா, ஒரு IITக்குள்ளே வர முடியலையா, இருந்தாலும் ஒரு BS ப்ரோக்ராம் படிக்க முடியும் அப்படின்னு பற்றி சொல்லியிருக்கிறோம். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் NIRF ரேங்கிங்கில் ஒவ்வொரு கேட்டகரியிலுமே என்னென்ன காலேஜஸ் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே இருங்க. தேவையான இருக்கவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.